Namaste. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனல்ல இந்த மாதிரி பிளேலிஸ்ட் தனியா வச்சிருக்கிறேன். ஹிந்தியை எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கான தேவையான வீடியோஸ் எல்லாமே தனியா ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கிறேன். தென் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஸ்போக்கன் ஹிந்திங்கிற பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கிறேன். பிராத்மிக் லெசன்ஸ் எல்லாம் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் பிராத்மிக் கிராமர் லெசன்ஸ் எல்லாத்தையும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேனலோட நேம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பிராத்மிக்கில் சரல் ஹிந்தி போதினில் இருக்கிற லெசன் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 9ல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கா கே கி அப்படிங்கிற 3 வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம். கா கே கீனா உடைய அப்படிங்கிற மீனிங். எப்போ கா வரும், எப்போ கே வரும், எப்போ கீ வரும். உடையங்கிற மீனிங்கில் கா எப்போ யூஸ் பண்ணணும், கே எப்போ யூஸ் பண்ணணும், கீ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெசனில் போன லெசனில் எப்படி வந்திருக்கும்னா ஏதாவது ஒரு நேம் சொல்லி ஷேகருடைய, உமாவுடைய, ஸோ அந்த மாதிரி நேம் சொல்லி உடைய சொல்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த லெசனில் ப்ரொனவுன்ஸோட உடைய சேர்த்து வர மாதிரி, அதாவது என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, இவனுடைய, அவர்களுடைய, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா இருக்கும். ஸோ பாருங்க, மே பிளஸ் கா. மேனா அர்த்தம் நான் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது நானுடையன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மே கூட அந்த உடைய சேர்த்து வந்ததுன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைய சொல்லணும்னா என்னுடையன்னு தமிழ்ல சொல்லுவோம், நானுடையன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி மே கூட கா சேர்க்கும் போது ஹிந்தில என்ன சொல்லுவோம்னா மேரா அப்படின்னு சொல்லுவோம். மேரானா என்ன அர்த்தம் தமிழ்ல? என்னுடைய, அதாவது மை அப்படின்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல மை. நெக்ஸ்ட் தும் பிளஸ் கா. தும் கூட கா சேர்க்கும் போது உடையங்கிற மீனிங்ல கா சேர்க்கும் போது அது தும்ஹாரா அப்படின்னு மாறும். தும்ஹாரா. தும்ஹாரானா என்ன மீனிங்? உன்னுடைய, யுவர். ஹம் பிளஸ் கா ஹமாரா. நம்முடைய, எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஹம்னாலே மீனிங் என்ன? நாம், நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்முடைய, எங்களுடைய அப்படிங்கிற மீனிங்ல வரும். அவர். ஆப் பிளஸ் கா ஆப்கா. உங்களுடைய, யுவர். இங்கிலீஷ்ல சொல்லும்போது உன்னுடையங்கிறதுக்கும் யுவர் தான் சொல்லுவோம், உங்களுடையங்கிறதுக்கும் யுவர் தான் சொல்லுவோம். பட் ஆப்கானா உங்களுடையன்னு மரியாதையா சொல்லணும். துமாரானா என்ன மீனிங்? உன்னுடைய மரியாதை, மரியாதை இல்லாமல் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பை சொல்ற மாதிரி ஆகும், நம்மளை விட சின்னவங்களை சொல்ற மாதிரி. நெக்ஸ்ட் வகு பிளஸ் கா உஸ்கா. உஸ்கா அப்படின்னா ஆக்சுவலி வகுக்கு என்ன மீனிங்லாம் உண்டு? அவன், அவள், அது, அந்த அப்படின்னு மீனிங் பார்த்துருக்கோம். ஸோ வகு கூட கா சேர்க்கும் போது எப்படிலாம் வரலாம்? அவனுடைய, இல்ல அவளுடைய. அவன் பிளஸ் உடைய. வகுக்கு மீனிங் அவன், அவள்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அவன் எடுத்துட்டா அவனுடைய அப்படிங்கிற மீனிங்கும் இதுல வரும், அவளுடையங்கிற மீனிங்கும் வரும். தென் அதனுடைய. இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஹிஸ், ஹெர், தட்ஸ். உஸ்கா அப்படின்னு சொல்லணும் அதை. ஸோ வகுனாலே என்ன அர்த்தம்? தூரமா இருக்கிறது சொல்றது. ஸோ அவனுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதே மாதிரி எஹு பிளஸ் கா இஸ்கா, பக்கத்துல இருக்கிறது சொல்றது. இவனுடைய, இவளுடைய, இதனுடைய அப்படின்னு சொல்ற மீனிங். ஹிஸ், ஹெர், இட்ஸ் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் வே. வே கூட கா சேர்க்கும் போது அது எப்படி மாறும்னா உன்கா. ஸோ உன்காங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? அவருடைய, அவர்களுடைய, அவைகளுடைய. வேக்கு மீனிங் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். அவர், அவர்கள், அவைகள். ஸோ அவருடைய, அவர்களுடைய, அவைகளுடையங்கிற மீனிங் ஹிஸ் ஆர் தியர். ஸோ ஏ பிளஸ் கா இன்கா, மீனிங் இவருடைய, இவர்களுடைய, இவைகளுடைய, ஹிஸ் ஆர் தியர். கௌன் பிளஸ் கா கிஸ்கா. கிஸ்கானா என்ன மீனிங்? கௌன்னா என்ன மீனிங்? யார். ஸோ கிஸ்கா அப்படின்னா யாருடைய, ஹூஸ் அப்படிங்கிற மீனிங். இதே கௌன் பிளஸ் காவை கின்கா அப்படின்னும் சொல்லலாம். அதாவது கிஸ்கான்னு சொல்லும்போது சிங்குலரா ஒருத்தர், யாரோ ஒருத்தர் பார்த்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கறது. கின்காங்கிறது ப்ளூரல் மீனிங்ல சொல்றது, யார் யாருடைய பொருள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படி சொல்லுமா. ஸோ அந்த மாதிரி ப்ளூரல்ல சொல்லும்போது கின்கா அப்படின்னு சொல்லுவோம். கின்கானாலும் மீனிங் என்னதான்? யாருடைய, இல்லைன்னா ஹூஸ் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இந்த லெசன்ல இருக்கிற நியூ வேர்ட்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம். ஸோ நாம். நாம்னா என்ன மீனிங்? நேம், பெயர். நெக்ஸ்ட் ரங்.
மேலே டாட் வச்சு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுங்கிறதெல்லாம் ஹிந்தி ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த டாட் வச்சிருந்தா டாட் எப்படி ரீட் பண்ணணும்லாம் அது இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணுவீங்க. ரங், கலர் நிறம், கோரா ஒயிட் வெள்ளை, காலா பிளாக் கருப்பு, மக்கான் பில்டிங் கட்டிடம், சர்க்கார் கவர்மெண்ட் அரசு, தஃப்தர் ஆபீஸ் அலுவலகம், டாக்கர் போஸ்ட் ஆபீஸ் தபால் அலுவலகம், லோக் பீப்பிள் மக்கள், கயி மெனி பல, பாரத் இந்தியா இந்தியா, தேஷ் தேஷ்னா என்ன மீனிங்னா கண்ட்ரி நாடு. நெக்ஸ்ட் பெயில்காடி, பெயில்காடினா புல்லக் கார்ட் அப்படின்னு அர்த்தம், மாட்டு வண்டி. பைல்னா மாடு, காளை மாடு சொல்றது. காடினா வெஹிக்கிள், காமனா வெஹிக்கிளை சொல்றது, வண்டி அப்படின்னு சொல்றது. ஸோ பெயில்காடின்னு சொல்லும்போது அது மாட்டு வண்டி. சாவல் ரைஸ் அரிசி, கேஹூம் வீட் கோதுமை, பைதல் பை வாக் நடந்து, தூர் ஃபார் தூரம், சே வித் ஃப்ரம் பை தேன் அப்படின்னு 4 மீனிங் இருக்குது. ஸோ சேனா வித் அப்படிங்கிற மீனிங், உடன் அப்படின்னு சொல்றது. இருந்து, ஸோ சென்னையில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இருந்து அப்படிங்கிற மீனிங். அவனுடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உடன்கிற மீனிங். ஆல் அப்படிங்கிற மீனிங், ஆல்னா என்ன சொல்லுவோம், எதனால் 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 இப்படி செய்யற, நீ எதனால இப்படி செய்யற, எதை வச்சு எழுதுற, எதனால எழுதுற, பேனாவாலையா பெண்ணாலையா அப்படின்லாம் சொல்லுமா. ஸோ அந்த ஆல் அப்படிங்கிற மீனிங் வரும். தென் விட, அவனை விட இவன் சின்னவன் அப்படின்னு சொல்லுவோமா, அவனை விட இவன் சிறியவன். ஸோ அந்த விட அப்படின்னு சொல்றதுக்கும் சே தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கிசு சே அப்படின்னா பை வித், எதனால அப்படின்னு அர்த்தம். அதாவது எதை வைத்து அப்படின்னு சொல்லுவோமா, எதை வைத்து நீ எழுதுகிறாய் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அந்த கே பாஸ், ஹேஸ் ஹாவ் நியர், அருகில் அதாவது பக்கத்துல அப்படின்னு சொல்ற மீனிங்கும் வரும். இன்னொன்னு உன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது உன்கிட்ட பேனா இருக்குதா, உன்னிடத்தில் பேனா இருக்கிறதா அப்படிலாம் கேட்போமா. ஸோ அந்த இடத்தில் அப்படிங்கிற மீனிங். ஸோ லெசன் 10ல உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ள மேரா தும்ஹாரா ஹமாரா ஆப்கான்னு கொடுத்துருப்பாங்க. இதோட மீனிங் எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா, நியூ வேர்ட்ஸ் கொடுத்தது, தென் மேரா தும்ஹாரா ஹமாரா, இதுக்கெல்லாம் நான் மீனிங் கொடுத்துருப்பேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்க லெசனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் நான் நீங்களாவே ரீட் பண்ணி நீங்களாவே அதோட மீனிங் சொல்லிடலாம். ஒவ்வொரு சென்டென்ஸோடைய மீனிங்கும் சொல்லிடலாம். நான் தான் ரீட் பண்ணி நான் தான் மீனிங் சொல்றதை நீங்க கேட்டுதான் நீங்க அந்த சென்டென்ஸ்க்குரிய மீனிங் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது உங்களுக்காகவே மீனிங் தெரிஞ்சிடும். ஸோ பாருங்க, இதில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. மேம் ப்ளஸ் கானா மேரா. ஸோ ஒவ்வொன்று கூடயும் கா சேரும்போது எப்படி அந்த வேர்ட் மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம கா மட்டும் உடையங்கிறதுக்கு மீனிங் பார்க்கல, என்னெல்லாம் பார்த்துருக்கோம், கே கீயும் உடையங்கிற மீனிங்ல தான் வரும்னு பார்த்தோம். ஸோ அப்போ மேம் ப்ளஸ் கே வந்தா என்ன வரணும், மேம் ப்ளஸ் கீ வந்தா என்ன வரணும் அப்படிங்கிறதும் இருக்குது. நல்லா பாருங்க, மேம் பிளஸ் கா மேரான்னு எழுதியிருக்கிறோம். இது மேம் பிளஸ் கி அப்படின்னா மேரி அப்படின்னு சொல்லணும். மேம் பிளஸ் கே அப்படின்னா அதை மேரேன்னு சொல்லணும். ஸோ அப்போ மேரா மேரி மேரே இந்த மூணுக்குமே என்ன மீனிங் தான், என்னுடைய அப்படிங்கிற மீனிங் தான், மை அப்படிங்கிற மீனிங் தான். இங்கிலீஷ்ல சொல்லனா மை, தமிழ்ல சொல்லனா என்னுடையங்கிற மீனிங் தான். ஸோ அப்போ எப்போ மேரா யூஸ் பண்ணுவோம், எப்போ மேரி யூஸ் பண்ணணும், எப்போ மேரே யூஸ் பண்ணணும், நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்க கா உடையங்கிற மீனிங்ல கா யூஸ் பண்ணும்போது இங்க மேரா வரணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன வரணும், இந்த மேரா வந்ததுன்னா அதுடைய நெக்ஸ்ட் வேர்ட் ஒரு மேல் வேர்டா இருக்கும், சிங்குலர் வேர்டா இருக்கணும். ஸோ மேரி இருந்தா அதுக்கு நெக்ஸ்ட் வேர்டு ஒரு கேர்ள் வேர்டா இருக்கும். அது சிங்குலரா இருக்கலாம், இல்ல ப்ளூரலா இருக்கலாம், இல்ல ரெஸ்பெக்டட் வேர்டா இருக்கலாம். மேரி வந்தாலே அதுக்கு நெக்ஸ்ட் வேர்டு ஒரு கேர்ள் வேர்டு. ஸோ எப்போ மேரே வரும்னா அதுக்கு நெக்ஸ்ட் வர வேர்டு ஒரு பாய் வேர்டா இருக்கணும், அது ப்ளூரல் ஃபார்ம்ல இல்லைன்னா ரெஸ்பெக்டட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, ஸோ 9th லெசன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி தான் தும் பிளஸ் கீனா தும்ஹாரி, அங்கே தும்ஹாரான்னு பார்த்தோமா, தும்ஹாரி தும்ஹாரேன்னு வரும். நெக்ஸ்ட் ஹமாரி
हमारे आ प्लस कीன்னு சொல்லும்போது आपकी கே சொல்லும்போது आपके उसकी उसके इसकी இங்க इसके இங்க பாருங்க उनकी उनके इनकी इनके किसकी किसके किनकी किनके ஓகே நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க मेरा नाम राम है मेरा नाम राम है மேரானா என்ன மீனிங் என்னுடைய நாம் அப்படின்னா நேம்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே நியூ வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் அதோட மீனிங் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம்னா என்ன மீனிங் நேம்னு அர்த்தம் ஸோ என்னுடைய பெயர் ராம் என்னுடைய பெயர் ராம் அப்படின்னு சொல்ல வராங்க மேரா நாம் ராம் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம் மை நேம் இஸ் ராம் என்னுடைய பெயர் ராம் ஸோ இங்க மேராக்கு அப்புறம் நாம் வந்திருக்குது சரிங்களா ஸோ அப்ப நாம்க்கு முன்னாடி என்னுடையங்கிற மீனிங்ல மேரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன மீனிங் நாம்ங்கிற வேர்டு ஒரு மேல் வேர்டா ஃபீமேல் வேர்டா இது ஒரு மேல் வேர்டு சரிங்களா நாம்ங்கிற வேர்டு ஒரு மேல் வேர்டு அதனால தான் மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாம்ங்கிற வேர்டு ஒரு பெயர் தான் என்னுடைய பெயர் அப்படிங்கிற மீனிங் சிங்குலரில் தான் வந்திருக்குது இது ஒரு மேல் வேர்ட் சிங்குலராக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால இங்கே மேரா யூஸ் பண்ணியிருக்கோம் இதே மேல் வேர்டை ப்ளூரலில் யூஸ் பண்ணணும்னா இங்கே மேரே வந்திருக்கணும் ஸோ மேரா நாம் ராம் ஹேனா என்ன மீனிங் என்னுடைய பெயர் ராம் தும்ஹாரா நாம் கியா ஹே உன்னுடைய பெயர் என்ன मेरा नाम दिनेश है என்னுடைய பெயர் தினேஷ் यह मेरा कुत्ता है இது என்னுடைய நாய் इसका नाम டாமி है இதோடைய பெயர் டாமி ஸோ இஸ்கானா இவனுடைய இவளுடைய இதனுடையன்னு பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல குத்தா பத்தி பேசிட்டு இருக்கோம் டாகை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ இஸ்காக்கு மீனிங் என்ன எடுத்துக்கணும் இதனுடைய பெயர் டாமி இஸ்கா ரங் கோரா ஹே இதோடைய கலர் ஒயிட் वह किसका कुत्ता है அது யாருடைய நாய் வஹ்னா அது கிஸ்கா யாருடைய நாய் வஹ் உஸ்கா குத்தா ஹே அது அவனுடைய நாய் ஸோ இந்த இடத்துல உஸ்காக்கு மீனிங் என்ன எடுத்துக்கலாம் அவனுடைய இல்ல அவளுடைய அப்படிங்கிற கூட எடுத்துக்கலாம் அவளுடைய நாயின்னு கூட சொல்லலாம் ஸோ குத்தாங்கிறது ஒரு மேல் டாக் தான் ஹிந்தியில குத்தான்னு சொல்லுவோம் அதனால அதுக்கு முன்னாடி ஃபுல்லா உஸ்கா இல்ல கிஸ்கா இல்ல மேரா அந்த மாதிரி வந்திருக்குது ஆ சவுண்ட்ல முடிஞ்சது நெக்ஸ்ட் பாருங்க உஸ்கா ரங் காலா ஹே அதனுடைய கலர் ரங்குனா கலர் அதனுடைய கலர் பிளாக் கருப்பு யஹ் மக்கான் கிஸ்கா ஹே இந்த பில்டிங் யாருடையது மக்கான்னா பில்டிங்னு பார்த்தோம் இந்த பில்டிங் யாருடையது யஹ் மக்கான் சர்க்கார் கா ஹே இந்த பில்டிங் கவர்மெண்ட் உடையது சர்க்கார்னா கவர்மெண்ட் इसमें सरकार का दफ्तर है इसमें அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மே அப்படின்னா என்ன அர்த்தம் இல் அப்படிங்கிற மீனிங்னு பார்த்தோம் மே அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இல்லுன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல இன்னுன்னு அர்த்தம் இது எந்த லெசன்ல பார்த்திருக்கிறோம் செகண்ட் லெசன்லயே பார்த்திருப்போம் சரல் ஹிந்தி போதினில செகண்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே இப்படிதான் வந்திருக்கும் ஹாத் மே கியா ஹே அப்படின்னு சொல்லுவோம் ஹாத் மே ஹாத்னா கை மேனா இல் ஹாத் மே அப்படின்னா கையில் அப்படின்னு பார்த்திருப்போம் ஸோ இங்க இஸ்மே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படி என்னன்னா யஹு பிளஸ் மே அதை தான் இஸ்மேன்னு சொல்றோம் நல்லா பாருங்க யஹு பிளஸ் கா என்ன படிச்சிருப்போம்னா இஸ்கான்னு படிச்சிருப்போம் ஓகே அப்ப இவனுடைய இவளுடைய அப்படிங்கிற மீனிங் வரும் இங்க இஸ்மே அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் இவனில் இவளில் இதில் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி யகுக்கு மீனிங் இவன் எடுத்துக்கிட்டோம்னா இவனில் இதனில் இதில் ஆக்சுவலி இஸ்மே அப்படிங்கிறதுக்கு மேக்சிமம் இதில் அப்படிங்கிற மீனிங் தான் வரும் இவனில் இவளில் அப்படின்லாம் நம்ம அதிகம் சொல்ல மாட்டோம் ஸோ இதில் சர்க்கார் கா தப்தர் கவர்மெண்ட் உடைய ஆபீஸ் இருக்கிறது இந்த பில்டிங்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் எஃப் டாக் கர் ஹே இது போஸ்ட் ஆபீஸ் दिस इज अ पोस्ट ऑफिस इसमें कौन काम करते हैं இதில் इसमें என்ன சொன்னோம் இதில் इसमें இதில் कौन யார் காம்னா என்ன மீனிங் வேலை ஒர்க் அப்படின்னு அர்த்தம்
இதில் யார் வேலை செய்கிறார்கள்? கர்த்தே ஹே, செய்கிறார்கள். நெக்ஸ்ட், இஸ்மே கயி லோக் காம் கர்த்தே ஹே. இதில் பல, ஓகேங்களா? கையினா என்ன அர்த்தம்? மெனி. லோகுனா பீப்புள்னு அர்த்தம். மெனி பீப்புள், நிறைய மக்கள். காம் கர்த்தே ஹே, வேலை செய்யறாங்க. இதுல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. உன்கே கர் பாஸ் மே ஹி ஹே. உன்கே கர், அவர்களுடைய வீடு, ப்ளூரல்ல வரணும். உஸ்கேனா அவனுடைய, அவளுடைய, சிங்குலரா ஒருத்தர் சொல்றது. உன்கேனா என்ன வரணும்? ப்ளூரல் இல்லைன்னா ரெஸ்பெக்டடா வரணும். அவருடைய இல்லைன்னா அவர்களுடைய அப்படிங்கிற மீனிங். ஸோ உன்கே கர், இங்க நிறைய பீப்புள் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னோமா? ஸோ அவர்களுடைய வீடு, அவர்களுடைய வீடு. பாஸ் மே ஹி ஹே. பாஸ்னா என்ன அர்த்தம்? நியர், அருகில், பக்கத்தில் அர்த்தம். பக்கத்திலேயே இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, பக்கத்திலேயே, பக்கத்துலதான் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மீனிங். அதுலதான், பக்கத்திலேயே அப்படின்னு சொல்றதுதான் மீனிங் ஹி. அவர்களுடைய வீடு அருகிலேயே இருக்கிறது. மேரே பிதாஜி பி இஸ்மே காம் கர்த்தே ஹே. என்னுடைய அப்பாவும் இதில் வேலை செய்கிறார். பாருங்க, பிதாஜிங்கிறது ரெஸ்பெக்டட் வேர்ட். அப்பா வந்து மரியாதைக்குரிய பர்சன். அவர் ஒரு மேல், அதனால அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? மேரே. மேரே பிதாஜி பி, என்னுடைய அப்பாவும், இஸ்மே இதில், காம் கர்த்தே ஹே, வேலை செய்கிறார். பிரசன்ட் டென்ஸ் பாருங்க, வேர்பு கூட தே சேர்த்திருக்கிறோம். அப்பா ரெஸ்பெக்டட் பர்சனால வேர்பு பிளஸ் தே சேர்த்திருக்கிறோம். கர்த்தே ஹே. 6th 7th 8th இந்த 3 லெசன்லயுமே பிரசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்த்தோம். ஸோ கர்த்தே ஹே, செய்கிறார். எஹ் மேரா தேஷ் ஹை, இது என்னுடைய நாடு. ஸோ அப்ப தேஷ்ங்கிறது மேல் வேர்டா ஃபீமேல் வேர்டா? இது ஒரு மேல் வேர்டு. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேரா எப்போ வரும்? மேரா வந்து நெக்ஸ்ட் வேர்டு ஒரு மேல் வேர்டு, சிங்குலர் மேல் வேர்டா இருக்கணும். ஓகேங்களா? மேராக்கு நெக்ஸ்ட் வேர்டு சிங்குலர் மேல் வேர்டு தான் வரும். ஸோ அப்போ இங்க மேரா தேஷ்னு கொடுத்துருக்கிறதுனால தேஷ்ங்கிறது ஒரு மேல் வேர்டுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எஹ் தும்ஹாரா தேஷ் ஹை, இது உன்னுடைய நாடு. எஹ் ஆப்கா தேஷ் ஹை, இது உங்களுடைய நாடு. எஹ் ஹமாரா தேஷ் ஹை, இது நம்முடைய நாடு. திஸ் இஸ் ஆர் கண்ட்ரி. பாரத் ஹமாரா தேஷ் ஹை. பாரத்னா என்ன மீனிங்? இந்தியா. இந்தியா நம்முடைய நாடு. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறது ஹிந்தில எப்படி சொல்லணும்? பாரத் ஹமாரா தேஷ் ஹே. நெக்ஸ்ட் பாருங்க, எஹ் பேல்காடி ஹே, இது மாட்டு வண்டி. திஸ் இஸ் அ புல்லக் கார்ட். எஹ் கின்கி காடி ஹே, இது யாருடைய வண்டி? இது யாருடைய புல்லக் கார்ட்? இது யாருடைய மாட்டு வண்டி? எஹ் ராம்நாத் ஜி கி காடி ஹை. ராம்நாத் ஜி, ஸோ இது ராம்நாத் ஜியினுடைய காடி. ஜிங்கிறது மரியாதையா சொல்றோம், அவருடைய பேர் ராம்நாத். ராம்நாத் ஜியினுடைய வண்டி இது. காடி கஹா சே ஆத்தி ஹை, வண்டி எங்கே, கஹானா எங்கே, சேங்கிறதுக்கு இந்த இடத்துல மீனிங் இருந்துன்னு எடுத்துக்கணும். எங்கே இருந்து வருகிறது, வண்டி எங்கே இருந்து வருகிறது. கஹா சே, சேக்கு ஃப்ரம் அப்படிங்கிற மீனிங். ஃப்ரம் வேர், கஹானா வேர், எங்கே இருந்து. வண்டி எங்கே இருந்து வருகிறது? ஏக பாசார் சே ஆத்தி ஹை, இது பஜார்ல இருந்து, அதாவது மார்க்கெட்ல இருந்து வருகிறது. இஸ்மே ராம்நாத் ஜி கியா லாத்தே ஹே, இதுல ராம்நாத் ஜி என்ன கொண்டு வருகிறார்? வே சாவல் லாத்தே ஹே, அவர் அரிசி கொண்டு வருகிறார். வே கேஹூம் பி லாத்தே ஹே, அவர் கோதுமையும் கொண்டு வருகிறார். கோகுல் கர் சே ஆத்தா ஹே, கோகுல் வீட்டில் இருந்து வருகிறான். இந்த இடத்துலயும் சேக்கு மீனிங் இருந்து. உஸ்கா ஸ்கூல் தூர் ஹே, அவனுடைய ஸ்கூல் தூரமாக இருக்கிறது. தூர்னா என்ன மீனிங்? தூரம், ஃபார். ஸோ கோகுல் வீட்டில இருந்து வரான், அவனுடைய ஸ்கூல் தூரமா இருக்குது. வ கர் சே பைதல் ஆத்தா ஹே, அவன் வீட்டில் இருந்து, பைதல்னா என்ன மீனிங்? பை வாக், நடந்து, நடந்தே வருகிறான். வ கர் சே கானா லாத்தா ஹை, அவன் வீட்டிலிருந்து, கானானா என்ன மீனிங்? ஃபுட், சாப்பாடு, சாப்பாடு கொண்டு வருகிறான். குமார் ஷங்கர் சே சோட்டா ஹே, குமார்னா குமார் அவனுடைய பேரு, ஷங்கரும் ஒருத்தருடைய பேர்.
குமார் சங்கர் நெக்ஸ்ட் சே அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா விட. குமார் சங்கரை விட சோட்டாகை சிறியவனாக இருக்கிறான். குமார் சங்கரை விட சிறியவன். அதாவது குமார் இஸ் ஸ்மாலர் தேன் இல்லைன்னா யங்கர் தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேக்கு மீனிங் என்ன? விட. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தேன். குமார் இஸ் யங்கர் தேன் சங்கர் இல்ல குமார் இஸ் ஸ்மாலர் தேன் சங்கர். குமார் சங்கரை விட சிறியவன். நெக்ஸ்ட் சங்கர் குமார் சே படா ஹே. சங்கர் குமாரை விட பெரியவன். படானா என்ன மீனிங்? பெரியவன். இன்கா ஸ்கூல் காந்தி நகர் மே ஹே. இவர்களுடைய ஸ்கூல். ஸோ இங்க ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம், குமார் சங்கர். ஸோ இவர்களுடைய ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். இன்கா ஸ்கூல் காந்தி நகர் மே ஹே. இவர்களுடைய ஸ்கூல் காந்தி நகரில் இருக்கிறது. அருண் தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ. அருண் நீ எதனால் எழுதுகிறாய்? நீ எதை வச்சு எழுதுற? மே பென்சில் சே லிக்தா ஹூ. நான் பென்சிலால் எழுதுகிறேன். தும் பென்சில் சே மத் லிக்கோ. நீ பென்சிலால் எழுதாதே. ஸோ சேக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் வருது? ஆல் அப்படிங்கிற மீனிங் வருது. நீ பென்சிலால் எழுதாதே. தும் கலம் சே லிக்கோ. நீ பேனாவால் எழுது. ஆஜ் சே தும் கலம் சே ஹி லிக்கோ. ஆஜ் சே இந்த இடத்துல சேக்கு ஃப்ரம். ஆஜ்னா என்ன மீனிங்? டுடே, இன்று. இன்றில் இருந்து. ஆஜ்னா இன்று, சேனா ஆஜ்னா இன்று, சேனா இருந்து. ஆஜ் சேனா இன்றிலிருந்து. இன்றிலிருந்து நீ பேனாவாலேயே எழுது. இன்னையிலிருந்து நீ பேனாவால தான் எழுதணும் இல்ல பேனாவாலேயே எழுது. ஸோ இந்த சேக்கு என்ன மீனிங்? ஆல். இந்த சேக்கு இருந்து அப்படிங்கிற மீனிங். மைதான் கஹா ஹே. கிரவுண்ட் எங்கே இருக்குது? மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹே. மைதானம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல கே பாஸ்க்கு என்ன மீனிங்னா பக்கத்தில், நியர், அருகில் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது. கியா சுரேஷ் கே பாஸ் கலம் ஹே. என்ன சுரேஷிடத்தில் பேனா இருக்கிறதா? ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங்? ஹேஸ் அப்படிங்கிற மீனிங். சுரேஷ் ஹேஸ் அ பென் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல ஹேஸ் தமிழ்ல என்ன மீனிங்னா சுரேஷ் இடத்தில். நம்ம பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம்னா சுரேஷ் கிட்ட பேனா இருக்குதா கேளு அப்படின்னு சொல்லுவோம். சுரேஷ் கிட்ட, சுரேஷிடம் அப்படிங்கிற மீனிங். அந்த மீனிங் தான் இது. சுரேஷிடம், சுரேஷிடத்தில் பேனா இருக்கிறதா? ஹா உஸ்கே பாஸ் கலம் ஹே. ஆமா அவனிடத்தில் பேனா இருக்கிறது. கியா மகேஷ் கே பாஸ் கிதாப் ஹே. என்ன மகேஷ் இடத்தில் புத்தகம் இருக்கிறதா? நஹி உஸ்கே பாஸ் கிதாப் நஹி ஹே. இல்ல அவனிடத்தில் புத்தகம் இல்லை. நெக்ஸ்ட் அபியாஸ். அபியாஸ்னா என்ன மீனிங்? பயிற்சி, எக்ஸசைஸ்னு அர்த்தம். ஸோ இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் இருக்குது. ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. வாக்கியனா சென்டென்ஸ். ஒன் சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தர்னா ஆன்சர், தீஜியேனா கொடுங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தும்ஹாரா நாம் கியா ஹே. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உன்னுடைய பெயர் என்ன? ஸோ நம்மளுடைய புக் பேசிஸ்ல தான் ஆன்சர் எழுதணும். புக்ல தும்ஹாரா நாம் கியா ஹேங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க? மேரா நாம் தினேஷ் ஹைன்னு கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம எழுதணும். மேரா நாம் தினேஷ் ஹை. எக்ஸாம்ல இந்த ஆன்சர் தான் எழுதணும். காடி கஹா சே ஆத்தி ஹே. வண்டி எங்கிருந்து வருகிறது? காடி பாசார் சே ஆத்தி ஹை. வண்டி பஜாரிலிருந்து வருகிறது, மார்க்கெட்ல இருந்து வருகிறது. மைதான் கஹா ஹே. கிரவுண்ட் எங்கே இருக்கிறது? மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை. கிரவுண்ட் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிராத்மிக் படிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய்.